என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நேற்றைக்கு நரேந்திர மோடி தலைமையிலான புதிய அரசு 44 அமைச்சர்களோடு பதவியேற்றிருக்கிறது. அந்த அமைச்சர்களுக்கான துறைகள், இலாக்காக்கள் இன்று காலை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய முதல் பெண் வெளியுறவு அமைச்சராக சுஷ்மா ஸ்வராஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய நியமனம் அண்டை நாடுகளுடனான அயலுறவு கொள்கையிலே மாற்றத்தை கொண்டு வருவோம், மாற்றி அமைப்போம் என்று பாரதிய ஜனதா கட்சி தனது தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தது. பொருளாதார உறவுகளை, இருதரப்பு உறவுகளை அண்டை நாடுகளோடு வலுப்படுத்துவோம் என்று சொல்லியிருந்த நிலையில் அவருடைய நியமனம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தமிழர் அமைப்புகள் சில இலங்கை தமிழர் பிரச்சினை தொடர்பாக அவருடைய நிலைப்பாட்டிற்கு கடந்த காலத்தில் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இப்போதும் ஒரு சிறிய குழுவினர் அவருடைய நியமனத்தை விமர்சித்திருக்கிறார்கள். கடந்த அரசுக்கும் இந்த அரசுக்கும் இலங்கை தமிழர் பிரச்சனையில எத்தகைய மாற்றம் வரப்போகிறது என்பது ஒருபுறம். இன்னொன்று, அமைந்துள்ள இந்த அமைச்சரவையில் எத்தகைய நபர்களுக்கு, எத்தகைய நாடாளுமன்றவாதிகளுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன, அவர்களுக்கு திறமைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கிறதா, சில மாநிலங்கள் பாரபட்சமாக நடத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார் போன்ற மாநிலங்களுக்கு அதிக மத்திய அமைச்சரவை இடங்களும், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரம், மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் இல்லை என்கிற குறைபாடும் இருக்கிறது. இதை பற்றியெல்லாம் நாம் இந்த அமர்வில் விரிவாக பேசப் போகிறோம். தான் விரும்பிய இந்த ஒரு அமைச்சரவையில் வாரிசுகளுக்கு, கட்சியின் பிரமுகர்களுடைய குழந்தைகளுக்கு வாய்ப்பு இல்லை, அமைச்சரவையிலே வாய்ப்பு இல்லை என்று நரேந்திர மோடி அறிவித்து அதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். இந்த அம்சம் பாராட்டத்தக்க ஒன்றா அல்லது இது எத்தகைய விளைவுகளை தரும் என்ற கேள்விகளும் நம்மிடம் இருக்கின்றன. சிறிய அமைச்சரவை, சிறந்த நிர்வாகம் என்கிற முழக்கம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மினிமம் கவர்மெண்ட், மேக்சிமம் கவர்னன்ஸ் என்கிற தாரக மந்திரமாக அவர்கள் சொல்கிறார்கள். அது இந்த அமைச்சரவையால் எப்படி சாத்தியப்பட போகிறது என்பதையும் விரிவாக நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் பேராசிரியர் பெர்னார்ட் சுவாமி, ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு MG தேவசகாயம், சமூக ஆர்வலர் திரு ராமசுப்ரமணியன், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு கோபண்ணா, இவர்களோடு பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் எம்பியும் முன்னாள் மாநில தலைவருமான திரு CP ராதாகிருஷ்ணன் டெல்லியிலிருந்து கேள்விகளோடு பார்வையாளர்கள் நாம் பேசலாம். வணக்கம் பேராசிரியர். பொதுவாக இந்த 4 துறைகள், உள்துறை, வெளியுறவு, இராணுவம், மனிதவள மேம்பாடு, இந்த இலாக்காக்களை வெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொதுவாக தருவதில்லை. காங்கிரஸ் ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சி ஆனாலும் அவர்கள் கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்களுக்கு தான் வைத்துக் கொள்வதை வழக்கமாக பார்த்திருக்கிறோம். ஒரே ஒரு முறை விதிவிலக்காக ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு ராணுவத்தை கொடுத்தாங்க. அது அவருக்கும் வாஜ்பாய்க்கும் இருந்த அந்த நல்லுறவின் அடிப்படையில் கூட சொல்லலாம். இப்போ இந்த அமைச்சரவை அமைக்கப்பட்டு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. புதுமுகங்கள் இருக்கிறார்கள். 37 வயதானவர் இந்தியாவினுடைய மனிதவள மேம்பாட்டு அமைச்சராக மாறியிருக்கிறார். IIT, IIM போன்ற பெரிய நிறுவனங்கள் எல்லாம், மத்திய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் நிர்வகிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர் இரானி. ஒருவருக்கு 2 பதவிகள் கூடுதலாக தரப்பட்டிருக்கின்றன, நிதியும் இராணுவமும். இதை பற்றியெல்லாம் நாம் விரிவாக விவாதிக்க போகிறோம். இந்த அமைச்சரவை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது பிரதமருக்கு முதல் சவால் என்னன்னா அமைச்சரவையை தேர்ந்தெடுப்பது தான். அப்படி பார்க்குறப்ப நேற்று அவர் முதல் சவாலை சந்தித்திருக்கிறார். ஒன்று நிறைய இலாக்காக்கள் இருந்ததை குறைச்சிருக்கிறாங்க. இன்னொன்று பல கிரைட்டீரியாவை உள்ளே கொண்டு இவங்களை புதுமுகங்களையும் புதிய அமைச்சர்களையும் அவங்க நியமித்திருக்கிறாங்க. ஒன்று பார்க்கப்பட வேண்டியதில் என்னன்னா 2 விஷயங்கள். ஒன்று அவர் இன்னைக்கு ஒரு அமைச்சரவை எடுத்திருக்கின்றார். அந்த அமைச்சரவை எல்லா நலன்களையும் பிரதிபலிக்கக்கூடிய, பிரதிநிதித்துவம் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும். இந்தியா போல ஒரு பன்முகத்தன்மையை கொண்ட ஒரு நாட்டில் எல்லா சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்களா அங்கே அப்படின்றது ஒன்று இருக்குது. ரெண்டாவது ஒன்று எண்ணத்தில் எடுக்கப்பட கேபினெட் ஃபார்மேஷனில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது என்னன்னா,
நல்ல டேலண்ட்ஸ் இருக்காங்களா, இந்த இந்த மாதிரியான இலாக்காக்களை நிர்வகிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து தேவையான டேலண்ட்ஸ் இருக்காங்களா, பெஸ்ட் பிரெயின்ஸ் இருக்காங்களான்னு பார்க்க வேண்டும். இன்னொன்று வந்து அவர் பிரதமர் மட்டும் இல்லை, கட்சி தலைவரும் கூட, அதாவது பெரும்பான்மை கட்சியின் தலைவர் கூட அவர். அதனால கட்சியும் அதில் வந்து உள்ள வந்திருக்குதா, சீனியர் லீடர்ஸ் உள்ள இருக்காங்களா, இது எல்லாத்தையும் வந்து உள்ளடக்கி தான் வந்து அமைச்சரவையை அமைக்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது சில இடங்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்கின்றன. சில மாநிலங்கள், பெரிய மாநிலங்களுக்கு வந்து சில பிரதிநிதித்துவம் வந்து இல்லாமல் இருக்குது. அதே சமயத்தில் வந்து பிரதிநிதித்துவம் ரொம்ப நாள் இல்லாமல் இருந்த நார்த் ஈஸ்டில் வந்து பிரதிநிதித்துவம் இங்கே இந்த தடவை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான மாற்றங்கள் சில நிகழ்ந்திருக்கின்றன. இன்னொன்றையும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஒருவேளை இந்த தடவை வந்து எலெக்ஷன்லேயே வந்து அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட விதம், நான் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒரு வருடமாக அவர் முன்னிறுத்தப்பட்டு பிரதமராக பதவியேற்றிருக்கிறார். அதுவே வந்து ஒரு அமெரிக்க பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுடைய கூரை தான் அவர் கொண்டு இருந்தார். அதே போல் இப்பையும் வந்து அமெரிக்காவில் இருக்கிறது போல பிரசிடென்ட் வந்து செக்ரட்டரிஸ், அந்த செக்ரட்டரிஸ் வந்து அதிபருக்கு தான் வந்து அவங்க ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பாங்க, காங்கிரஸுக்கு இருக்க வேண்டிய தேவை கிடையாது. அதே போல வந்து இப்பயும் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இவருக்கு கட்டாயமாக பதில் சொல்ல வேண்டியவர்களாகவும் பாராளுமன்றத்துக்கு பதில் சொல்ல விசுவாசிகளுக்கு இடம் தந்திருக்கிறாருன்னு சுருக்கமா சொல்ல வரீங்க. உங்களுடைய கருத்து என்ன திரு ஜெயசன்? அதாவது இந்த அமைச்சர்கள் அவங்க எப்படி நிர்வாகம் நடத்த போகின்றார்கள், எப்படி செயல்படுகின்றார்கள் சொல்லி இப்போ சொல்ல முடியாது. குறைந்தது 3 மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த கமெண்ட்டை பற்றி பேச முடியும். ஆனால் ஒரு முக்கியமான கருத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஆணையும் அடிசறுக்கும் சொன்ன மாதிரி 2-3 பெரிய தவறுகள் பண்ணியிருக்கின்றார்கள். நேற்று பண்ணது, அது இன்றைக்கு நடந்தது. ஒன்று வந்து நேற்று காலையில், அதாவது பாதுகாப்பு, தேசிய பாதுகாப்பு தான் பெரிய அஜெண்டாவாக இருந்தது. ஒரு பாதுகாப்பு அமைச்சரை இவங்களால செலக்ட் பண்ண முடியலை. நேற்று காலையில் 2 மணி வரை அனௌன்ஸ்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தா, பிரைம் மினிஸ்டர் தான் டிஃபென்ஸ் இதை வச்சிருப்பாரு. அது சரியான அணுகுமுறை. ஒரு சரியான ஆள் உங்களுக்கு கிடைக்காம இருந்தால் பிரைம் மினிஸ்டர் அதை வச்சிருப்பாரு, அப்புறம் சரியான ஆள் வந்த அப்புறம் கொடுப்பாரு. சடனாக ஒரு 4 மணிக்கு அப்புறம் பிளேட் சேஞ்ச் ஆகுது. அருண் ஜேட்லி கொடுக்க போறாங்க. அது வந்து பெரிய கேள்விக்குறியா இப்போ வந்திருக்கு. அவரும் ஒரு திறமையான திறமை இல்லை. இந்த கிளப்பிங் ஃபினான்ஸும் டிஃபென்ஸும் திறமையை பற்றி இல்லை. டிஃபென்ஸ் இஸ் பெரிய டிபார்ட்மெண்ட், பெரிய கேள்விக்குறி. சடனாக ஏன் சேஞ்ச் ஆகுது? ஏன் சொல்ல வரேன், காலையில் ஒரு என்ன பண்ணியிருக்காரு, பாதுகாப்பு டிஃபென்ஸ் மினிஸ்டர் டேக் ஓவர் பண்ணிட்டு முதல்ல என்ன சொல்லியிருக்காரு, நான் 2 வாரத்துக்கு தான் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கேன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஆமா, இடைக்கால ஏற்பாடு தான். மற்றொரு தவறுங்க, இப்படி பண்ணக்கூடாது. அப்படி இடைக்கால ஏற்பாடுன்னா பிரைம் மினிஸ்டர் இதை வச்சிருக்கணும். நம்பர் 1 முதல் குறை. 2வது, இந்த ஈரானியை பற்றி சொன்னீங்க இல்லையா, இது மாபெரும் தவறு. ஹியூமன் ரிசோர்சஸ் மினிஸ்டர் தான் டாப் பிரெயின்ஸ், ஐஐடி, ஐஏஎம், யூனிவர்சிட்டி எல்லாமே. அதில் ஒரு கிராஜுவேட்டே இல்லாத ஒரு பெண்மணியை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அது எலெக்ஷனில் தோத்தவங்க. அதை நீங்கள் தமிழ்நாடு உள்ள ராதாகிருஷ்ணனை கம்பேர் பண்ணுங்க. ராதாகிருஷ்ணன் ஒரு அட்வொகேட், 50 வயசுக்கு மேலானவர். அவர் 15 வருஷத்துக்கு முன்னால் இதே போஸ்டில் இருந்தார். அவருக்கு ஒரு சின்ன ப்ரமோஷன் கூட கொடுக்கல. என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது. இவரும் பிஜேபி தான், அவரும் பிஜேபி தான். இவர் எலெக்ஷன்ல ஜெயித்திருக்காரு, அவர் தோத்திருக்காரு. இது 2வது தவறு. தோற்றவர்களுக்கு கொடுக்காத ஒரு 38 வயசுலேயே கேபினெட் மினிஸ்டர், தோத்தவங்களுக்கு ஜெயித்தவங்களுக்கு 52 வயசுலயும் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் பார்த்தோம்னா இண்டிபெண்டன்ட் சார்ஜ் கூட இல்லை, 62. இது 2வது பெரிய தவறு. 3வது தவறு என்னன்னா, அதாவது இந்த இப்போ தவறுன்னு சொல்ல முடியாது, இந்த கொஹியரன்ஸ் சொல்லும்போது இந்த கிளப்பிங் பண்ணாங்க இல்லையா, கிளப்பிங் பண்ணது ஒரு சயின்டிஃபிக்காக இல்லை. அதாவது இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஷோ பண்ணுது. அந்த கிளப்பிங் டீட்டெயிலாக போகிற இப்போ விரும்பல. அந்த கிளப்பிங் வந்து இட் இஸ் நாட் சயின்டிஃபிக். சரி, தொடர்ந்து பேசலாம். திரு ராதாகிருஷ்ணன், உங்களுடைய பார்வை என்ன இந்த அமைச்சரவை பற்றி? அமைச்சரவையை அமைக்கின்ற முழுமையான உரிமை ஒரு பிரதம மந்திரிக்கு இருக்கிறது. யார் பிரதமராக இருக்க வேண்டும் என்பதை ஒரு நீராராடியா தீர்மானித்தார்கள் என்று சொன்னால் அது தவறு. அது மிக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதை ஒரு பிரதம மந்திரியை முடிவு செய்வார் என்று சொன்னால் அதுதான் உண்மையான அரசியல் சாசன பிரகாரம் இருக்க வேண்டிய, நடக்க வேண்டிய ஒரு செயல். அது நடந்திருக்கிறது. ஏதோ அருண்ஜேட்லி அவர்களிடத்தில் இராணுவத்தையும் நிதி அமைச்சகத்தையும் கொடுத்து விட்டார் என்று சொன்னால் அது இரண்டையும் அவர் கவனிக்க முடியாது என்பதை போல பேசுவது ஒரு தவறான அணுகுமுறை. அதை போலவே ஒரு புதியவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்ற பொழுது அது தவறு என்று சொன்னால் 1967 இதைத்தான் சொன்னார்கள்.
காமராஜ் அவர்கள் தோல்வியற்ற பிறகு காங்கிரஸ்காரர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இவர்கள் எல்லாம் அமைச்சராக இருந்து என்ன செய்ய போகின்றார்கள் என்று சொன்னார்கள். 67 திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த யாரும் அமைச்சராக பதவி வகித்ததே கிடையாது. 67 அவர்கள் வந்த பிறகு இன்றைக்கு வரை மாறி மாறி திராவிட இயக்கங்கள் தான் தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கின்றன தவிர அதை மாற்றுவதற்கு தேசிய இயக்கங்களால் இன்றைக்கு வரை முடியவில்லை என்பது யதார்த்தமான உண்மை. இதை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், ஏதோ புதியவர் ஒருவருக்கு வாய்ப்பளித்து விட்டாலே, அதுவும் படிக்காதவருக்கு வாய்ப்பளித்து விட்டார் என்று சொன்னாலே அதில் நிர்வாகத்தை சிறப்பாக நடத்த முடியாது என்கின்ற அர்த்தம் அல்ல. எதுவுமே படிக்காத காமராஜர் தான் இன்றைக்கும் தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த முதல்வர்களில் ஒருவராக காமராஜரையும் ஸ்மிருதி இரானியையும் ஒப்பிட போகிறீர்களா நீங்க? அந்த ஒப்பீடு சரியான ஒன்றா? அப்படி இல்ல, நீங்களே ஒப்பிட்டுக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்ற பொழுது அது மறுக்கப்படுவதற்கான காரணங்கள் நீங்கள் அவர் படித்தவர் அல்ல என்பதை முன்வைத்தீர்கள். அதைத்தான் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். காமராஜருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் உடனடியாக இன்றைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு அமைச்சரோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற அளவிற்கு நான் ஒரு அரசியலில் ஒரு தேர்வு பெறவில்லை என்று நான் கருதவில்லை. நீங்கள் முன்வைக்கின்ற கருத்து அது சரியான கருத்தில்லை என்பதற்காக என்னுடைய வாதத்தை வைக்கின்றேன். நிச்சயமாக பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை பற்றி சொன்னார்கள். பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு கேபினெட் மந்திரி சபைக்கு அவருக்கு கிடைத்திருக்க வேண்டும் என்று எல்லா தமிழர்களும் விரும்பிய போல நாங்களும் விரும்புகின்றோம். நிச்சயமாக அதற்குரிய மாற்றம் எதிர்காலத்தில் கிடைக்கும் என்று நம்புகிறோம். செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க